used to call Captain the Lion of Tamil Nadu. Both of them were very good friends. Whenever Captain's birthday, he by himself call and wish Captain every time for the birthday, like that. Then Captain was little bit sick. Captain Modi ji by himself asked him about the health issues and all. He spoke to me, if any help you need all over the world, we can help you, like that. Like that, I told him, if anything, just you can call me and ask me. I'm like your elder brother. I will help you. That words I can't forget in my lifetime. We used to talk everything very freely to him. We used to discuss many things for the people to him. That time and all, he was very humble. He won't behave like a prime minister. He is like a brother for us. Modi ji is like a brother. That one day in Trichy, a huge gathering, Modi ji spoke about Captain. What is the good relationship between Captain and Modi ji? And he wrote a very great and letter to Captain also. In that letter, he explained everything about the relationship Captain and Modi ji. So that and all is a very great honor for us. We never forget in our lifetime. When the Modi ji was in Central Hall, when he was taking the first Prime Ministership, that time he called in the Central Hall all the NDA partners. That time we were there and Modi ji in that hall, he said only two names. Only one is Captain Vijayakant ji and Premalata Vijayakant. They worked very hard for the success of the NDA alliance. Like that, that was a very great honor. After that, Modi ji gave the honorable award. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திடீரென பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து ஒரு வீடியோவை ஆங்கிலத்தில் பேசி வெளியிட்டிருக்கிறார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அப்போது மறைந்த நடிகர் விஜயகாந்தை பற்றி ஒரு பக்கத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய கட்டுரையும் வெளியானது. ஆனால் அப்போது பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக அப்போது அதிமுக கூட்டணியில் இணைந்தது. பாரதிய ஜனதா கட்சி அங்கு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சியுடன் தனித்து போட்டியிட்டது. இந்த சூழ்நிலையில் இப்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து அவர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் பிரதமர் நரேந்திர மோடியை தாம் என்றும் மறக்க மாட்டேன் என்றும் நடிகர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக தாம் என்றும் நன்றியுடையவராக இருப்பேன் என்றும், இந்த மத்திய அரசு விஜயகாந்தை கௌரவித்ததை தாம் என்றும் மறக்க மாட்டேன் என்றும் அவர் இப்போது அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். கிட்ட ஒரு 3.5 நிமிஷம் அவர் பேசி வெளியிட்டுள்ள அந்த வீடியோவில் பிரதமர் நரேந்திர மோடியையும் மத்திய அரசையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார். இதனால் அவர் அதிமுக கூட்டணியில் இருந்து இப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த போதிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த அணியில் இணைவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அரசியல் உலகில். இப்போது பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில் இருந்த போதும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பிய போது தாம் எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பவில்லை என்று அவருக்கு கூறியிருந்தார். தற்போது திடீரென பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து அந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருப்பதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிகவும் இணைவதற்கான ஒரு விருப்ப முயற்சியாக அந்த வீடியோ தற்போது பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் அவர் இப்ப அதிமுக கூட்டணியில் தான் தேமுதிக இருந்த போதிலும் இப்போது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இணைந்த நிலையில் அவர் பாரதிய ஜனதா கட்சியிடம் இந்த சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளை பெறுவதற்கு விரும்புகிறாரா அல்லது அதிமுகவிடம் அந்த தொகுதிகளை பெறுவதற்கு விரும்புகிறாரா, இதில் எதுவும் அரசியல் இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி வெளியான சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள இந்த வீடியோவின் மூலமாக அவர் இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் மீண்டும் அவர் இணைவது உறுதியாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.